அதே தந்தையினுடைய தமிழையும் முதற்கண் வணங்கி நானும் அந்த கடவுளை கும்பிட்டுட்டு என்ன பண்பாடான பிள்ளை, நாகரீகம் தெரிஞ்ச பிள்ளை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பிள்ளையா இருந்தாலும் நான் அந்த காலத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கேனாக்க என்ன காரணம்னா, அன்றைய கவிஞர்கள் நல்ல கருத்துக்களை, அறநெறி கருத்துக்களை மக்களுக்கு இன்றளவிலும் மக்கள் மனதில் ஆழமாக வரனுக்கு கொண்டாட்டம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் குடும்பத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பள்ளியில் தோன்றியவன் கல்வியில் கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் துரத்துவதுதான் கனவுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? கனவு காணுங்க, எல்லாம் முழிச்சிருந்த இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு நல்ல பாதைகளை வழிவகுத்து கொடுத்தது எந்த கவிஞர்கள்னா அந்த காலத்து கவிஞர்கள் தானே. போன திங்கக்கிழமை ஒருத்தன் 10:30 மணிக்கு வர்றாமா ஸ்கூலுக்கு. ஆமா சார். ஏன்டா வந்து வர்ற லேட்டா வரது கேக்குறேன். நான் அமெரிக்கா போயிட்டு காலையில தான் சார் வந்தேன்னா இந்த கனவு அப்படி வருதுன்னு ஒரு எதிர்பார்க்கறாங்க. என்னங்க இன்னைக்கு பாடலாம் நாங்க இப்படி கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துருக்கோம்னு ஒரு தாலாட்டு பாட்டு இன்னைக்கு உள்ள கவிஞர்கள் யாராச்சும் கொடுத்துருக்கீங்களா? அதுதானே மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. என்னங்க பாட்டுனாக்க எப்படி இருக்கணும்? இன்னைக்கு வரக்கூடிய சமுதாயத்தையும் இளம் பிள்ளைகளையும் திருத்தி நாளை இந்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய நல்ல பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வரிகளா இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தாலாட்டு பாட்டுல எப்படி போட்டிருக்காங்க? அபச்சாரம் வேண்டாம், இது மாதிரியான வரிகளை கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைய தாலாட்டி தூங்க வைமான்னா அழகா போனை எடுத்துக்கிறாங்க, யூடியூப்ல அழகா பாட்டை வச்சுறாங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்கா கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்கா எட்டி உதைக்க அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. இங்கிலீஷ்ல தாலாட்டா சரிப்பா பாருங்க. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை where are you going, where are you going, out in your garden, out in your garden, pretty pretty butterfly, lovely lovely butterfly, butterfly. என்ன தாலாட்டு? ஆனா இப்படி இல்ல தாலாட்டு. தாலாட்டானா எப்படி இருக்கணும்னு அந்த காலத்து கவிஞர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூ தொட்டிலை கட்டி வைத்தேன், அதன் பட்டு தூகிலோடு அந்த சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன், நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட, பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதன் பட்டு தோகிலோடு அந்த சிறகில் மெல்லன இட்டு வைத்தேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே, குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் பெரியவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. எந்த பிள்ளையா இருந்தாலும் இந்த சமூகத்துல பிறந்து வளருதுன்னா அன்னை பாடக்கூடிய தாலாட்டில் இருந்து அந்த பிள்ளை மெருகிறது. என்ன ஒரு பெரிய சிறப்புனா, தாலாட்டு என்றால் குழந்தையை தொட்டில போட்டு தாய் தாலாட்ட வேணும். ஆனால் இதுல நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை செஞ்சார். ஏன்னா வருஷம் முழுக்க குழந்தையை தாய் தான் தாலாட்டணுமா, கொஞ்சம் மாத்தம் சொல்லி தாயை தன் மகன் மடியில தாயை படுக்க போட்டு பையன் தாளாட்டுவதாக இந்த பாடல் அமைந்தது. நிச்சயமா இருக்குதா இல்லைங்களாங்க? புலவர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல் எவ்வளவு அழகா இருக்குது. என்னங்க அந்த காலத்து வசனங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் போயிட்டு கோவை சத்யாக்கு அழகா சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? ஆனா வசனங்கள்லாம் இன்னைக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஏய் ஓய் டேய் வாடா போடா அப்படின்ற மாதிரியான வசனங்கள் இருக்கு. இதுலயும் தமிழ் எங்கேயோ கொஞ்சோண்டு தாங்க ஒட்டிட்டு இருக்கு. அதுலயும் அந்த காலத்துல கதாநாயகனுக்கு பேரு ஒரு படத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சுந்தர், ராமு, பாலு. ஒரு படத்துக்கு ஒரு கதாநாயகனுக்கு பேர் வச்சு அடுத்த படத்துக்கு எந்த பேர் வைக்க மாட்டான். இன்னைக்கு சினிமாவில 3 பேர் வச்சிருக்கானுவ. இந்த 3 பேர் தான் மாத்தி மாத்தி 300 படத்துக்கு வைக்கிறான். என்ன பேரு? சிவா, சக்தி, சரவணா. சிவா இல்லனா ஏ சக்தி, ஏ சரவணா. இந்த 3 பேரை விட்டு அவனுக்கு பேர் தெரியாது.
என்னங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு வசனங்கள் கூட சாதாரண வசனங்கள் அல்ல. அன்னைக்கு இருந்த நடிகர்கள் அத்துணை பேருமே நடிக்கவில்லை, அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி வாழ்ந்திருக்கிறாங்களா இல்லைங்களாங்க. இன்னைக்கும் பல பெருந்தலைவர்களை நம்ம நினைக்கணும், கண்மூடி நினைக்கணும் அப்படின்னா ராஜராஜ சோழனை அவன் நினைக்கணும்னாக்க யாரு கண் முன்னாடி வருவாங்க? செவாலியர் சிவாஜி கணேசன் ஏதோ வருவாங்க. அதனாலதான் கதாநாயகிக்கு பேர் வச்சான் நடிகையர் திலகம் சாவித்திரி, நாட்டிய பேரொளி பத்மினி, கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி, புன்னகை அரசி கேஆர் விஜயா. என்ன மாதிரி அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பண்பாடு நெறியோட பேர் வச்சான். நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க? கண்ணழகி மீனா, தொடையழகி ரம்பா, இடையழகி சிம்ரன், சினிப்பா சட்டி, சட்டியில செட்டி, கன்சியா மோத்துவாணி, அசின், சாமாந்தா. சமந்தா தான் இங்கிலீஷ் எழுதி பாரு, சாமாந்தா தான். தமிழுக்கெல்லாம் நாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம்ன்றாங்களே. ஒரு பாட்டு கூட எப்படி வந்திருக்கு? ஏ ஹூ இஸ் திஸ் ஹிப்ஹா தமிழா, வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு, இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு. ஃபர்ஸ்ட் பாட்டு யாரு, கவிதைக்கு யாரு, பாரதி யாரு, இங்கிலீஷ் படத்துல திஸ் இஸ் பாட்ஷா, தமிழ் படம் அதனால கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ஏ இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான். நீ இங்கிலீஷ் பேசிங்க தமிழனா வாழணும்ன்றது அவசியம் இல்ல. ஏன்னா இங்கிலீஷ் பேசி நான் தமிழனா இருக்கிறேன்னு பல பேருடைய வாயில தமிழ் வருவதற்கு பதிலாக ஆங்கிலம் தானங்க இன்னைக்கு அதிக அளவுல புழக்கம் இருக்குது. அதுக்குதான் காசி ஆனந்தன் சொல்லியிருக்காங்க, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தார்,